ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இன்றைக்கி நம்ம மீஷோலேருந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெடி டு வியர் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச்சபிள் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ரெடி டு வியர் ப்ளவுஸு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துடலாம். இதுவுமே நான் மீஷோலேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே சாரீ வந்து நல்லாயிருக்கு, எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்போல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த சாரீ வந்து நான் லக்ஷ்மி பொட்டிக்கில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சேம் டைப்பில் தான் வந்து இருக்குது. ஆனால் மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். அந்த சாரீ அரௌண்ட் 1000 ஐ திங்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுலேயுமே வந்து நமக்கு பார்டர்லெஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு பார்டர் குட்டியாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்டர்லெஸ் சாரீ தான் நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்னில் பிரிண்ட் வந்து வந்திருக்கும். ஆக்சுவலாக இதோட வீவிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வீவிங்ஸ் தான். சில இதெல்லாம் வந்து ரொம்ப மொடன்லாம் இருக்கும்ல, இது அந்த மாதிரிலாம் இல்லை. செம்ம சாஃப்ட்டு பாருங்கள், செம்ம சாஃப்ட் சில்க் சாரீக்கு ஈக்குவலாக இருக்க ஒரு மெட்டீரியல் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. இதில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து சேம் கலரில் வரும். ஒரு மைல்டான காஃபி கலரில் இருக்குது. டியூவல் டோனில் உங்களுக்கு ஷேடிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா? ஸோ இது வந்து ப்ளவுஸு. இப்போ பல்லுவுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து பல்லு. ஆக்சுவலாக பல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மலாக தான் இருக்கும். இந்த அளவு மட்டும்தான் இருக்குது பல்லுவை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நார்மல் ஆரஞ்சு கலரில் இருக்கும். எண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுங்கும் கொடுத்துருப்பாங்க. வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. செம்ம கிராண்டாகவும் இருக்குது. ஸோ உங்கள் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு பொங்கல்லாம் வரப்போது, ஃபெஸ்டிவ் சீசன் தான். நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மைல்டான ஆரஞ்சு கலர். சில ஆரஞ்சு வந்து ரொம்ப ஆடாக இருக்கும், ரொம்ப அடிக்கும் வீடியோஸ்க்கு ஃபோட்டோஸ்க்குலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மைல்டாக இருக்குது. அதே மாதிரி டியூவல் டோனில் இருக்குது. இதில் இருக்க அந்த பாக்ஸில் இருக்க பிரிண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் வெயில் டைம்லலாம் கட்டிட்டு போனோம்னா இன்னும் நல்லா பயங்கர ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி டு வியர் ப்ளவுஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த காமனான கோல்டன் கலர் பார்க்கலாம். ஈவன் நான் வியர் பண்ண சாரீக்கு கூட, அந்த ஆரஞ்சு கலர் சாரீ கூட நான் இப்போ வந்து இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். பயங்கரமான ஸ்ட்ரெச்சபிள். உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் வந்து நறுக்குன்னு வந்து உட்காந்துரும். இது வந்து நம்ம தலைவலியாக போனோம்ல, ஸோ அந்த மாதிரியாக இருக்கிறது தான் இது. ஃப்ரண்ட்டு பேக் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட் வந்து கொடுத்துருப்பாங்க. சில்க் காட்டன், காட்டன் சாரீ இது எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 to 10 inches வந்து இருக்கும். பயங்கர ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். கை தூக்கலாம் கிழிஞ்சிருமா, இப்போல்லாம் பண்ண வருமா, அப்போல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாம். எல்லாமே பயங்கர ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். இதில் எனக்கு பிடிச்ச விஷயமே கொக்கி இல்லை. ஆக்சுவலாக கொக்கி இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். கொக்கி இல்லாமல் போட்டு போட்டு இப்போ எனக்கு வந்து அது பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அப்படியே வியர் பண்ணோமா, மாட்டினோமா, போனோமா, வந்தோமான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஈவன் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக சாரீ கட்ட போகிறீங்கன்னா கூட இது வந்து வியர் பண்ணலாம். ஏன்னா இதோட ப்ளவுஸ் ஹைட் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாகவே இருக்கும். ரொம்ப இடுப்பு வந்து ஆட தெரியாது. ஸோ இதுவும் நல்லா ஸ்ட்ரெச்சபிள் தான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நமக்கு 9 to 10 வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு நல்ல ஒரு குங்கும கலரில் வந்துருக்கும். ஸோ குங்கும கலரில் ப்ளவுஸ் இருக்கும். இதில் இருக்கிறதெல்லாம் வந்து கோல்டன் கலரில் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்கும். அந்த கச்சோரியிலலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இருக்கும். யூஸ்வலாக நமக்கு அந்த டைமில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, வித்தவுட் ப்ரா வந்து வியர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். காட்டனாக தான் நமக்கு நச்சுன்னு நின்றோம். பட் இதில் வந்து நமக்கு ஸ்ட்ரெச்சபிள்னால நீங்கள் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பட் இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது எனக்கு அந்த தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. அது நல்லா டைட்டாக ஃபிட்டாக வந்திருக்கும். அந்த காலத்தில் ஹீரோயின்ஸ்லாம் கூட போடுவாங்களே, ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இதுவும் உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணலாம். அதில் வந்து நமக்கு சைஸை பொறுத்த வரைக்கும் 36, 38, 40 இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு 36னால் நீங்கள் 36 ஆர்டர் பண்ணுங்கள். இது ஸ்ட்ரெச்சபிள்னால நம்ம நறுக்குன்னு இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப டைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் 34லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 2லேருந்து 3 தடவை தான் வியர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம தூக்கி குப்பையில் போகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் ரொம்ப அதை பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த எலாஸ்டிக் வந்து வெளியில் வந்துடும். அப்புறம் தொலைன்னு ஆகிடும்.
இதுலேயே வந்து பாருங்கள் வேறு மாதிரியான ஒரு பிரிண்ட் இருக்குது, ஃபுல்லாக பாக்ஸ் பிரிண்ட்டு. ஸோ இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இதில் ஸ்லீவ் கிட்ட வந்து நமக்கு ப்ளீட்டிங்ஸ் கொடுத்து அதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மற்ற இப்போ பார்த்ததெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ளீட்டிங்ஸ் வந்திருக்காது. இந்த ப்ளவுஸில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளீட்டிங்ஸ் வந்திருக்கும். 2 பக்கமே வந்திருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. எப்படிமா ஃப்ரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுனா இதுதான் ஃப்ரண்ட்டு. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிரின்சஸ் கட்டோட இது வந்திருக்கோ, லைன்ஸ் வந்திருக்கோ, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன். இதுவும் பாருங்கள் நல்லா தகன்னு மின்னுது. நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கோல்டன் கலரில் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம சாரீஸ்க்கு வந்து சில்க் சாரீஸ் கூட ஈவன் வியர் பண்ணலாம். உங்களுக்கு மேட்சிங்காக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வியர் பண்ணிக்கலாம். நமக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக நச்சுன்னு உட்காந்துருக்கும். ஈவன் நிறைய பேர் வந்து நயன்தாராவோட ஃபோட்டோ வீடியோ எல்லாம் கூட அதை மார்க் பண்ணி காட்டுவாங்க. ஈவன் நயன்தாராவோட கூட டெய்லர் வந்து செட் ஆகல போல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குமே வாங்க இந்த இடத்துல வந்து நமக்கு லூஸாக இருந்தால் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நயன்தாராலாம் கலாய்ச்சி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 1 or 2 டைம்ஸ் நமக்கு அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வராது. ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்ட்ரெச்சபிள் இல்லை, நம்ம ஸ்கின்னோட ஸ்கின்னாக நச்சுன்னு வந்து ஒட்டிக்கும். இந்த தூக்கிட்டு இருக்கிறது, அமுக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அடுத்து வந்து நம்ம காம்போ ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து காம்போ ப்ளவுஸ் தான். இதுவுமே உங்களோட ஆக்சுவல் சைஸை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மெட்டீரியல் வந்து ரொம்பவே திக்காக செம்மையாக இருக்குது. ரொம்ப மொக்கையாக லோக்கலாலாம் வந்து இல்லை. இதோட பிரிண்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக கோல்டன் கலரில் வந்து பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. நல்லா கொடி பிரிண்ட்டு. ஸோ ஸ்லீவ் கிட்டே இந்த மாதிரியான ஒரு ஜரி ஒர்க்கும் கொடுத்து அதே ஜரியில் வந்து நமக்கு ஃபுல் ப்ளவுஸும் இந்த மாதிரி கொடி பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர். ஆக்சுவலாக இதில் வந்து 2-3 காம்போஸ் கூட அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கே வந்து என்னென்ன காம்போஸ்லாம் இருக்குதுன்னு தெரியும். நான் வந்து இந்த டார்க் பிங்க்கும் நல்லா டார்க் கருநீலம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த கலர் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து சூப்பர் மெட்டீரியல் தான், செம்ம ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், நச்சுன்னு வந்து உட்காந்துரும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம், நறுக்குன்னு உட்காந்துரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ராயல் ப்ளூ கலரு. அதில் வந்து நமக்கு காப்பர் மிக்ஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த சரி பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கோல்டன் மாதிரி இருக்கும், நேரில் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு காப்பர் கலர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் லுக். இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மற்றதெல்லாம் வந்து நார்மலாக இருந்துச்சு, நார்மல் ஆஸ்டிக்காக இருந்துச்சுல்ல, இது வந்து நமக்கு க்ரஷ்டு மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பிரிண்ட் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே க்ரஷ்டு. ஸ்லீவ் மட்டும் கிடையாது, பாடி ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த மாதிரி க்ரஷ்டு பேட்டர்ன் தான் வந்திருக்கும். இதுவுமே நமக்கு வந்து லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மீஷோ ப்ளவுஸா அப்படின்னு நமக்கு வந்து டவுட் வர மாதிரி ஒரு நல்லா சாரீ கூட ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் ப்ளூ கலர் சாரீலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஈவன் நீங்கள் இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரீ இந்த கலரில் வந்து வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வந்து ஈவன் நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். வியர் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், லுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். இது வந்து இந்த தடவை வந்து காம்போவாக பார்க்குறோம். நான் என்கிட்ட கூட ஒரு 3-4 ப்ளவுஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கூட ஒரு 3-4 ப்ளவுஸ் கிட்டே வந்து இருக்குது. இதோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும், அப்படியே வந்து நறுக்குன்னு உட்காந்துரும். ஈவன் நமக்கு சம்டைம்ஸ் வந்து அர்ஜென்ட்டாக எங்கே வெளில போகிறோம், ஆனால் அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சின்னதாகிடுச்சு, பெருசாக இருக்குது, லூஸாக இருக்குது, இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். ஆபத் பாண்டவர் இவர் வந்து என்கிட்ட இருக்க ப்ளவுஸே தான் சொல்கிறேன். பிளாக்கு, ஸ்கின் கலரு, இன்னும் 2-3 இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போது காம்போவாக இருக்குது. இந்த ரெட்டு, பிளாக்கு, மெரூன். ஸோ இந்த 3ம் சேர்ந்தது தான் இந்த காம்போ. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ராயலாக ரிச்சாக அப்போல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன இருக்குமோ அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 தடவை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து அது கொஞ்சம் லூஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா என்கிட்ட இருக்கிறதுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆபத் பாண்டவர்னால நமக்கு எந்த டைமில் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, இந்த ப்ளவுஸே இல்லை, ஆனால் இது வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு எடுத்து மாட்டிட்டு போயிடுவேன். இதுவுமே நமக்கு இந்த மாதிரி தலைவலிலாம் மாட்டுறதுனால கரெக்டாக வந்து ஃபிட்டிங்ஸ் உக்காந்துரும். கை தூக்கலாம், இறக்கலாம், இங்கே பிடிச்சிருக்கு, அங்கே பிடிச்சிருக்கு, இங்கே லூஸாக இருக்குது, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இந்த ப்ளவுஸில் வரைக்கும் இதுக்கு வந்ததில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.